Hi, hello everyone. This is Wireless Communication Unit 1, Part 2. In this video, we are going to see what is fading. Under fading, we will be discussing small scale fading and large scale fading. Okay. Now let us start from fading. Fading na ennan paakalam. In wireless communication system, the transmitting antenna and the receiving antenna are separated by a distance of d. This is the basic wireless system. If the distance between the transmitter and the receiver increases, will I receive the same power? எனக்கு ஒரே பவர் தான் ரிசீவ் ஆகுமா நான் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 கிலோமீட்டரில் நான் வந்து பவர் மெஷர் பண்ணுறேன், எனக்கு வந்து 50 வாட் பவர் ரிசீவ் ஆகுது. இப்போ அதே நான் ஒரு 100 கிலோமீட்டரில் என்னோட பவர் செக் பண்ணால் எனக்கு அதே 50 வாட் பவர் ரிசீவ் ஆகுமா? கண்டிப்பாக கிடையாது. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களோட சிக்னல் பவர் வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் fading. As the distance between transmitter and the receiver increases, the power of the signal will gradually get decreased. This process is called as fading. Idha vandu fading generally நம்ம define பண்ணுவோம். Now let me draw a graph for fading. For fading, the graph should be drawn between distance and strength. Distance க்கும் strength க்கும் தான் வந்து நீங்க graph வரைவீங்க. The distance should be always taken in x-axis and the strength of the signal or the power of the signal should be always taken in y-axis. இப்போ இதுக்கு நம்ம graph வரும்போது நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும்னா, இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது நமக்கு ஹை பவர் கிடைக்கும். அதே டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு கிராஜுவலாக பவர் கம்மியாகி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஒரு பாயிண்டில் நமக்கு 0 கிடைச்சிடும். இதை தான் வந்து என்னென்னா ஃபேடிங் சொல்லுவோம். திஸ் இஸ் த ஜென்ரல் டயக்ராம் ஃபார் ஃபேடிங். இப்போது ஏன் இந்த சிக்னல் பவர் வந்து கம்மியாகுது, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக பவர் ஏன் கம்மியாகுதுங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். The reason for the decrease in power is multipath effect. Multipath effect நடக்கிறனால தான் நமக்கு வந்து இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகுது. மல்டிபாத் எஃபெக்ட்னா என்ன? மல்டிபாத்னா தெரியும், டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் இஃப் மோர் தென் ஒன் பாத் இருந்ததுன்னா அது மல்டிபாத். நம்ம வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து மல்டிபாத், பேஸ்ட் ஆன் மல்டிபாத், பிகாஸ் we are transmitting the signal in more than one direction, at the same time we are receiving the signal in more than one direction. ஸோ நிறைய பாத் இருக்கனால இது மல்டிபாத். ஸோ மல்டிபாத்னா என்னன்னு தெரியுது. ஆனால் மல்டிபாத் எஃபெக்ட்னா என்ன? let me explain. இப்போ நீங்கள் சிக்னல் சென்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சென்ட் பண்ணுற சிக்னல் எக்ஸாக்டாக நீங்கள் எப்படி சென்ட் பண்ணுறீங்களோ அப்படியே வந்து ரிசீவரில் வந்து ரீச் ஆகுமா? கண்டிப்பாக கிடையாது. வயர்டு கம்யூனிகேஷனுக்கு வேணுமா இது பாசிபிள்? ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனாவும் ரிசீவிங் ஆண்டனாலும் ஒரு ஒயரால் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்களோ அது அந்த ஒயர்க்குள்ளே தான் ட்ராவல் ஆகி ரிசீவரை போய் ரீச் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் என்ன சென்ட் பண்ணுறீங்களோ அது ஈக்குவல் டு உங்களுக்கு ரிசீவரில் போய் ரீச் ஆகிடும். பட் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் அது பாசிபிளா? ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் நீங்கள் சிக்னலை ஓப்பன் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ண போகிறீங்க, சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக நீங்கள் என்ன சென்ட் பண்ணுறீங்களோ அது அப்படியே வந்து ரிசீவ் ஆகாது. அந்த என்னென்னலாம் மாறுதோ, நீங்கள் சென்ட் பண்ண சிக்னல்லேருந்து என்னென்னலாம் உங்களுக்கு ரிசீவரில் ரிசீவ் ஆகும்போது சேஞ்ச் ஆகுதோ அந்த ஃபினாமினா தான் நீங்கள் என்னன்னு சொல்வீங்கன்னா மல்டிபாத் எஃபெக்ட்னு சொல்வீங்க. இதில் இன்னொன்று நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. வயர்லெஸ் சிஸ்டமில் கூட நீங்கள் எக்ஸாக்ட் சிக்னல் ரிசீவ் பண்ணலாம். எப்போன்னா டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் எந்த ஒரு அப்டக்கிளும் இல்லைன்னா, அப்டக்கிளே இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ டிரான்ஸ்மிட்டர்லேருந்து நீங்கள் சென்ட் பண்ணுற சிக்னல் அப்படியே டைரெக்டாக ரிசீவரில் தான் வந்து சேரும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லுவோம், LOS அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்டக்கிள் இல்லைனா மட்டும்தான் இந்த கேஸ் நடக்கும். ஆனால் நமக்கு அது இன் ரியாலிட்டி அது பாசிபிளாக? கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்கும். அப்போ நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்கும்போது நீங்கள் சென்ட் பண்ணுற சிக்னல் வந்து அந்த அப்டக்கிள்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மேலே இன்சிடென்ட் ஆகி ரிஃப்ளெக்ஷன், டைஃப்ராக்ஷன், ஸ்கேட்ரிங், இந்த 3 மெக்கானிசம் நடந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசீவரை வந்து ரீச் ஆகும். அப்போ இந்த 3 பேசிக் மெக்கானிசம் நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சம் சேஞ்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சேஞ்சை தான் என்னன்னு சொல்கிறோன்னா மல்டிபாத் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன், டைஃப்ராக்ஷன், ஸ்கேட்ரிங் இந்த 3 பேசிக் மெக்கானிசம்ஸ் பற்றி டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் see my ப்ரீவியஸ் வீடியோ. அதில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். Now let us see what are the things that comes under multipath effect. First one is time delay. Second one is phase shift. Third one is attenuation. இப்போ இது ஒவ்வொன்றும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். First let us start from time delay. The transmitting antenna is going to transmit the signal in all direction. Right? இதில் எந்த சிக்னல் வந்து ஃபஸ்ட்டு ரிசீவரை வந்து ரீச் ஆகும்? the signal which follows the direct path. எந்த சிக்னல் வந்து டைரெக்டாக ரிசீவரை வந்து ரீச் ஆகுதோ அதுதான் வந்து ஃபஸ்ட் வரும். the direct path is called as LOS, லைன் ஆஃப் சைட்னு சொல்லுவோம். அப்டக்கிள் நடுவில் எதுவும் இல்லைன்னா அதுதான் வந்து டைரெக்டாக ரிசீவர் வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆகும். அந்த பாத் வர டைமை வந்து நான் T1 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன்.
அப்டக்கிள்ஸ் நிறையா இருந்ததுன்னா செகண்ட் வர பாத் எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். 1 by 1 அடுத்து வர டைம் எல்லாம் நான் வந்து T2 T3 அப் டு Tn வரைக்கும் நான் நோட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன மாறுது, எனக்கு இங்கே டைம் மாறுது. நான் சென்ட் பண்ணது ஒரே சிக்னல் ஒரே டைமில் தான் எல்லாத்தையும் சென்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ரிசீவ் ஆகும்போது என்ன ஆகுது, ஒரே சிக்னல் வேறு டைமில் ரிசீவ் ஆகுது. ஸோ டைம் மாறுது. திஸ் சேஞ்ச் இன் டைம் இஸ் கால்ட் அஸ் டிலே. ஓகேம்மா, கிளியர் அபவுட் டைம் டிலே. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் பார்க்கலாம். ஃபேஸ் ஆஃப் எ சிக்னல்னால் நம்ம எதோ சொல்லுவோம், the position of the amplitude in a signal is called as a phase. உங்கள் ஆம்ப்ளிடியூட் எந்த பொசிஷனில் இருக்கோ அதை தான் வந்து நம்ம ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சைனிசாய்டல் சிக்னலை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல உங்கள் ஆம்ப்ளிடியூட் வேல்யூ என்ன, 0. இந்த இடத்துல ஆம்ப்ளிடியூட் வேல்யூ 90, ஹியர் 180, 270 and 360. இது ஒன்ஸ் கம்ப்ளீட் சைக்கிள். இந்த சைக்கிள் தான் வந்து கண்டினியூஸாக வந்து ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஓகேம்மா, இப்போ சொல்லுங்கள், நான் என்ன சொன்னேன், ஃபேஸ்னா பொசிஷன் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட் இஸ் கால்ட் அஸ் ஃபேஸ். இப்போ இந்த சிக்னல் எந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆம்ப்ளிடியூட் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஃபேஸ் 0ன்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் சிக்னல் இந்த 90 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சைக்கிள் வந்து 90 டிகிரிலேருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்போ உங்கள் ஃபேஸ் வந்து 90 டிகிரி. ஓகே, வெரி குட். இப்போது டிரான்ஸ்மிட்டர்லேருந்து சென்ட் பண்ணுற சிக்னல் வந்து டைரெக்டாக ரிசீவரை வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ஃபேஸில் சென்ட் பண்ணிங்களோ அதே ஃபேஸ் தான் ரிசீவரில் வந்து ரீச் ஆகும். பட் நடுவில் அப்டக்கிள்ஸ் வரும்போது த வேவ் இஸ் கோயிங் டு இன்சிடென்ட் ஆன் த அப்டக்கிள். அப்புறம் இன்சிடென்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், டைஃப்ராக்ஷனாக இருந்தால் செகண்டரி வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ரிஃப்ளெக்ஷனாக இருந்தால் ரிஃப்ளெக்டட் ரே ப்ரொடியூஸ் ஆகும், ஸ்கேட்டரிங்காக இருந்தால் எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து சிக்னல் ஸ்கேட்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செகண்டரி இப்போ ஒரு புது வேவ்ஸ் க்ரியேட் ஆகுது. அப்படி புது வேவ்ஸ் க்ரியேட் ஆகும்போது உங்களோட ஃபேஸ் வந்து மாறும். ஓகேம்மா, ஃபேஸும் மாறும், ஃப்ரீக்வன்சியும் மாறும். நான் ஃபஸ்ட்டு ஃபேஸை சொல்லிடுறேன், ஃப்ரீக்வன்சியை நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் வந்து மாறுது. அப்போ உங்களுக்கு ரிசீவ் ஆகிற சிக்னலில் மல்டிபாத்னால ரிசீவ் ஆகிற சிக்னல்ஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக என்ன ஆகும், ஃபேஸ் சேஞ்ச் இருக்கும். இந்த சேஞ்ச் இன் ஃபேஸை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஃபேஸ் ஷிஃப்ட். ஓகே, கிளியர்மா? த சேஞ்ச் இன் ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபேஸ் ஷிஃப்ட். செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. தேர்ட் வந்து அட்யூனேஷன். அட்யூனேஷன் இஸ் நத்திங் பட் நாய்ஸ் ஆடட் டு த சிக்னல். உங்கள் சிக்னலில் நாய்ஸ் ஆட் ஆகுறனால சிக்னல் பவர் கம்மியாகுது இல்லையா, அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அட்யூனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நீங்கள் தான் இப்போ ஆன்சர் பண்ண போகிறீங்க. டைரெக்டாக வர பாத்துக்கு வந்து நாய்ஸ் கம்மியாக இருக்குமா, ரிஃப்ளெக்ட் ஆகி வர பாத்துக்கு நாய்ஸ் கம்மியாக இருக்குமா? எஸ், ஆப்வியஸ்லி டைரெக்டாக வரதுக்கு தான் நாய்ஸ் கம்மியாக இருக்கும். ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நாய்ஸ் அதிகமாக தான் இருக்கும். அட்யூனேஷன் வச்சு நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற சிக்னல்ஸ் எல்லாமே வந்து மல்டிபாத்தில் வரும்போது டிஃப்ரெண்ட் நாய்ஸ் பேட்டர்ன் ஆட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதுவும் வந்து மேஜர் மல்டிபாத் எஃபெக்ட். ஓகேம்மா, இந்த 3 மல்டிபாத் எஃபெக்ட்டும் முடிஞ்சிருச்சு. என்னென்ன மல்டிபாத் எஃபெக்ட்? ஃபர்ஸ்ட் வந்து டைம் டிலே, செகண்ட் வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் அண்ட் தேர்ட் வந்து அட்யூனேஷன். இது 3 தான் வந்து மேஜர் மல்டிபாத் எஃபெக்ட். இது தவிர உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியும் மாறும். அதாவது ஒரு அப்டக்கிள் மேலே பாட்டு இன்சிடென்ட் ஆகி உங்களுக்கு செகண்டரி வேவ்ஸ் கிரியேட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நியூ ஃப்ரீக்வன்சியில் வந்து சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து இந்த மல்டிபாத் எஃபெக்டில் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னு சொல்லுங்கள்? எந்த ஒரு ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி, எந்த ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டாலும் அதோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு வேல்யூவை சொல்லி இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஆல் டிவைஸ் வில் பி ஆப்ரேட்டிங் இன் ஏ ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் தான் ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வர சிக்னல்ஸ் வேறு ஃப்ரீக்வன்சி வந்தால் கூட அந்த ரேஞ்ச்குள்ளே தான் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம ஃப்ரீக்வன்சியை வந்து இந்த மல்டிபாத் எஃபெக்டில் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேம்மா, கிளியர்? ஸோ நமக்கு மேஜர் மல்டிபாத் எஃபெக்ட்னா ஒன்லி 3 மல்டிபாத் எஃபெக்ட் தான். ஒன்று வந்து டைம் டிலே, இன்னொன்று ஃபேஸ் ஷிஃப்ட், தேர்ட் வந்து அட்யூனேஷன். ஓகே, இப்போ வந்து டெஃபினிஷனுக்கு வாங்க. The transmitted signal experience attenuation, delay and phase shift while traveling from source to the receiver. சோர்ஸ்லேருந்து ரிசீவருக்கு உங்கள் சிக்னல் ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கு என்னெல்லாம் மாறுது? நாய்ஸ் ஆட் ஆகுது, அட்யூனேஷன். அது டைம் வந்து மாறுது, தட் இஸ் டிலே. அண்ட் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு ஃபேஸில் நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது உங்களுக்கு வேறு ஃபேஸில் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. தட் சேஞ்ச் இன் ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபேஸ் ஷிஃப்ட். இது மூணுமே மாறுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சிக்னலோட ஸ்ட்ரென்த் கம்மியாகுது, ரிசல்ட்டிங் இன் ரெடியூஸ்டு சிக்னல் ஸ்ட்ரென்த். திஸ் ஃபினாமினா இஸ் கால்ட் அஸ் சேனல் ஃபேடிங். திஸ் இஸ் சேனல் ஃபேடிங்மா. This is the actual definition for fading. Okay ma. Now let's see the mathematical expression for fading. Let us consider x of t be the transmitted signal, y of t be the received signal.
டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா என்ன பண்ணும், இந்த எக்ஸ் ஆஃப் டீயை வந்து எல்லா டைரெக்ஷன்லையும் டிரான்ஸ்மிட் பண்ணும். ரிசீவிங் ஆண்டனா வந்து இந்த எல்லா டைரெக்ஷன்லேருந்து வர சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணும். அப்போது டைம் டிலேயில் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு வர்றது வந்து T1 டைமில் வருது, அதை XT1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வர சிக்னல்ஸ் எல்லாம் என்ன, T2 T3 அப் டு TN வரைக்கும் வரும். அப்போ நெக்ஸ்ட் வர சிக்னல்ஸ் XT2 XT3 it goes on up to XTN. ஓகே, ஸோ இப்போது டோட்டல் அவுட்புட் உங்களுக்கு y ஆஃப் t வேணும்னா என்ன பண்ணணும், இங்கே இந்த வந்த எல்லா சிக்னல்ஸையும் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் அவுட்புட் கிடைக்கும். அப்போ y ஆஃப் t எப்படி எழுதலாம், y ஆஃப் t இஸ் ஈக்குவல் டு XT1 ப்ளஸ் XT2 அப் டு XTN. ஓகே, இதை சமேஷனில் சொல்லுங்கள், சமேஷன் XTIன்னு போடலாமா. ஐயோட ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது, I ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to N வரைக்கும். ஃபஸ்ட்டு வர சிக்னல் N, லாஸ்ட்டாக வரதை வந்து Nன்னு வச்சுக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்மா, உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு. இப்போது நீங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு டோட்டல் அவுட்புட் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே எல்லா சிக்னல்ஸையும் வந்து சமேஷன் பண்ணுறீங்க. திஸ் சமேஷன் கேன் பி எய்தர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர் டீகன்ஸ்ட்ரக்டிவ். நீங்கள் எல்லா சிக்னல்ஸையும் ப்ளஸ் பண்ணும்போது த ரிசல்டன்ட் அவுட்புட் சிக்னல் மேபி இன் constructive form or in deconstructive form. கன்ஸ்ட்ரக்டிவ் டீகன்ஸ்ட்ரக்டிவ்னா என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது ரெண்டு இன்ஃபேஸ் சிக்னலை வந்து நான் ப்ளஸ் பண்ணுறேன்னா, ரெண்டு சிக்னலுமே வந்து ஒரே பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதை நான் இன்ஃபேஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவேன். ஒரே மாதிரி இருக்க சிக்னல்ஸை நான் வந்து ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபார்மில் கிடைக்கும். ஏன்னா இதுவும் +1 இதுவும் +1ன்னு இருக்குது. ஸோ +1 பண்ணும்போது எனக்கு +2 ஆம்ப்ளிடியூட் வந்து ஹையாக கிடைக்கும். இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு அவுட் ஆஃப் ஃபேஸ் சிக்னலை நான் ஆட் பண்ணேன்னா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்டார்ட் ஆகிற சிக்னலில் இப்போ இது +1 இது -1, இப்போ +1 -1 நான் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு கேன்சல் ஆகி 0 தான். அவுட்புட் வந்து எனக்கு மியர் ஒரு நாய்ஸ் மாதிரி தான் ஒரு சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, திஸ் ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் டீகன்ஸ்ட்ரக்டிவ். ஸோ ரிசீவரில் நீங்கள் எல்லா சிக்னலையும் ஆட் பண்ணும்போது எதர் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபார்மில் கிடைக்கும், இல்லை டீகன்ஸ்ட்ரக்டிவ் ஃபார்மில் கிடைக்கும். பட் ஒன் திங் டு பி நோட்டட் இஸ், கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து 0 கிடைக்காது. அட்லீஸ்ட் ஒரு லோ ஆம்ப்ளிடியூட் சிக்னலாவது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரீசனை வந்து நான் லாஸ்ட்டில் இந்த வீடியோ முடியும் போது ஏன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போது நீங்கள் டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க அப்டக்கிள்ஸும் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ மோஸ்ட் ஆஃப் த சிக்னல்ஸ் எல்லாமே வந்து இன்ஃபேஸில் இருக்கும். இன்ஃபேஸ் சிக்னல்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபார்மில் கிடைக்கும். அதனால தான் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது ஆம்ப்ளிடியூட் வந்து ஹையாக கிடைக்குது. அதே டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு நம்பர் ஆஃப் அப்டக்கிள்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் அப்டக்கிள்ஸ் அதிகமாகனா என்ன ஆகும், நமக்கு சேஞ்சஸ் வந்து நிறையா க்ரியேட் ஆகும். அட்டென்யூஷன், ஃபேஸ் ஷிஃப்ட், டைம் டிலேன்னு நிறைய சேஞ்சும் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நிறைய சிக்னல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்போது, சேஞ்சிங் சிக்னல்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, டீகன்ஸ்ட்ரக்டிவ் ஃபார்மில் கிடைக்குது. அதனால தான் சிக்னல் வந்து லோ ஆகுது. ஓகே, புரியுதாம்மா ஃபேடிங்? இப்போ அந்த டயக்ராம் ஈஸியாக புரியுதா? டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது ஹை ஆம்ப்ளிடியூட், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக லோ ஆம்ப்ளிடியூட். இந்த மல்டிபாத் எஃபெக்ட்னால தான் நமக்கு இந்த மாதிரி நடக்குது. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ஃபேடிங். This fading can be classified into two types. One is small scale fading, another is large scale fading. Small scale fading na transmitter ko receiver ko nadula distance வந்து கம்மியா இருந்ததுன்னா that will come under small scale fading. If the transmitter and the receiver moves over a large distance, then it comes under large scale fading. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்னா, இந்த ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங்னா டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 மீட்டர் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் இருக்க ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த் கேல்குலேட் பண்ணணும்னா இருக்கிறதே 10 மீட்டர் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபார் எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் நீங்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த்தை கேல்குலேட் பண்ணால் தான் 1லேருந்து 10 மீட்டருக்குள்ளே நீங்கள் பண்ண முடியும். 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர்னு சொல்லி ஃபார் எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் you will be calculating the signal. Okay, இப்போ அதே வந்து லார்ஜ் ஸ்கேல் ஃபேடிங்கில் வந்து டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் என்ன இருக்குது, டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் இன் சென்னை அண்ட் த ரிசீவர் இஸ் இன் காஷ்மீர். அப்போ உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கேஸில் நீங்கள் 1 மீட்டருக்கு நீங்கள் வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் பண்ண முடியுமா? இட் குவைட் இம்பாசிபிள். 1 மீட்டர் அது பாசிபிள் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிங்க. ஃபார் எவ்ரி 100 கிலோமீட்டருக்கு எவ்வளோ சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு ஒரு ஆவரேஜ் எடுப்பீங்க. ஓகே, டிஃப்ரென்ஸ் புரியுதாமா? செகண்ட் பாயிண்ட்டு, ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங்கில் வந்து ஃபார் எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் நீங்கள் சிக்னலை கால்குலேட் பண்ணணும், ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது.
லார்ஜ் ஸ்கேல் ஃபேடிங்கில் வந்து ஆவரேஜ் ஆஃப் சிக்னல் ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் பண்ணுவீங்க பிகாஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see the graph diagram for small scale fading and large scale fading. ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங்னாலே எதுக்கும் நம்ம கிராஃப் வரையணும், டிஸ்டன்ஸ்க்கும் பவருக்கும் தான் நம்ம கிராஃப் வரைய போகிறோம். ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங்கில் டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஸோ 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர்னு 10 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். இது வந்து ஃபார் எவ்ரி இன்ஸ்டன்ட் நீங்கள் பவரை வந்து கால்குலேட் பண்ணுறதுனால ஃப்ளக்சுவேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இது ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங்கில். அதே லார்ஜ் ஸ்கேல் ஃபேடிங்க்கு கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஆவரேஜாக நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ்க்குன்னு நீங்கள் ஆவரேஜ் எடுக்கிறீங்க. அப்போ ஆவரேஜ் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கிராஃப் எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் எ ஸ்லோப் மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறது தான் இந்த டயக்ராம். ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங்கில் வந்து ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிறனால இட் ரிசம்பிள்ஸ் லைக் எ நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங் ரிசம்பிள்ஸ் லைக் நாய்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங்க்கு, ரைலி ஃபேடிங் அப்படின்னு சொல்லலாம். That's all for today's class. Next classல வந்து what is path laws and what are propagation model, free space propagation modelனா என்னன்னு பார்க்கலாம். Okay.